ரமேஷ் தினமும் கூட எடுத்துக்கிட்டு விக்க கிளம்பிருவாரு. ஆனா கொஞ்ச நாள யாரும் கூட வாங்கறது இல்ல. அப்போத்தா ஒரு பெண்மணி வந்து கூட விலை கேட்டாங்க. ரமேஷ் 10 ரூபான்னு சொன்னாரு. ஆனா அந்த பெண்மணி 5 ரூபா கேட்டாங்க. 5 ரூபா கூட குடுப்பா, நான் வாங்குகிறேன்னா. இதையே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா கம்மிதா. நீ 5 ரூபா குடு, இல்லனா வேணாம். இல்லம்மா 5 ரூபாய்க்கு வராது, எனக்கும் குடும்பம் இருக்கு. இதுல எனக்கு 1 ரூபாய் தான் நம்ம லாபம். இதை வித்தாதான் இன்னைக்கு வீட்டுல சமைக்க முடியும். உன்னுடைய கூட நீயே எடுத்து போ, யாருமா உன்னுடைய கூட வாங்க மாட்டாங்க. ரமேஷ் சோகமா வீட்டுக்கு நடந்து போனாரு. ரமேஷ் முகத்த சோகமா வச்சுட்டு நடந்து போனாரு. வந்ததும் ரமேஷ் மனைவி இப்படி கேட்டாங்க. என்னாச்சுங்க, இன்னிக்கும் கூட விக்கலையா? நம்ப வீட்ல அரிசி இல்ல தக்காளி இல்ல, சமைக்க எதுமே இல்ல, நம்ப எப்படி சாப்பிடுறது? மனுஷருமா, நாளைக்கு கண்டிப்பா வித்துற, இன்னைக்கு ஒரு 4 பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கூட எடுத்துக்கிட்டு நடந்து போனாரு. வந்தாரு. அவர்கிட்ட கூட வாங்கிக்க சொல்லி கேட்டாரு ரமேஷ். எல்லா கஷ்டத்தையும் அவர்கிட்ட சொன்னாரு. அவர் உடனே, யா வீட்ல வேலை இருக்கு, செய்யறையான்னு கேட்டாரு. ரமேஷும் ஒக் சொல்லிட்டாரு. ஜெமீன்தாரு ரமேஷ் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க ஜெமீன்தாரு மனைவி இருந்தாங்க. அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்னதும் அவங்க வீட்ல இருக்க டிராக்டர் ஓட்டா சொன்னாங்க. அப்புறம் 500 ரூபா கொடுத்தாங்க. அத ரமேஷ் அவங்க மனைவி கிட்ட கொடுத்தாரு. அப்புறம் அவங்க சந்தோஷமா இருக்காங்க.